சாமியை முழு மனதோடு நீங்கள் நினச்சி இந்த வரிகளை கேட்டீங்கன்னா உங்களை அறியாமல் கண்ணில் தண்ணி வரும், இல்லைன்னா உடம்பு சிலுத்துறோம். அப்படி சாமி சிலுத்துருச்சுன்னா ஆடிருங்க. சாமி ஆடும்போது வெக்கப்படக்கூடாது. அப்படி அடக்கும் பட்சத்திலே இருதயத்தை பாதிக்கும் என்பது உண்மை. எக்கோ வச்சு ஐயா ஷார்ப் வைங்க. கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டினாத்தேன் மற்ற நம்ம எல்லாத்துக்கும் கை கால சுகத்தை கொடுக்கும். ஹலோ ஹலோ ஹலோ. மலையே மலையே நீ உறங்கு, என் படிவாஜ சந்தனமோ என் பாட்டே ஆண்ட ஜாமி. முன்னொரு காலத்தில் நீ பிறந்தது மலையாள நாடு, எகரப்பு நீ பிறந்தது மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டு அரசே ஆட்சி செய்யும் காலத்திலே அவனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய எனக்கு மடிப்பிச்சையா தார வாத்து குருடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் 60 பிள்ளையும் வளர்த்து ஆளாக்கி உனக்கு அப்புறம் அரசவையில மணிமகுடம் சூட்டுடா என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு அழைத்து வரும் காலம். அங்கே மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த பிள்ளைய வளர வளர முப்போகும் விளைஞ்ச மலையாள சீமை பஞ்சம் போகுது. அங்க பயிரெல்லாம் கருகுது, விலங்கெல்லாம் ஜாகுது. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் பஞ்சத்துக்கு மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிரும். அங்க பேச